இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுல்கிஃப்லி யூசுஃபின் உடலுக்கு அடுத்த வாரம் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்படலாம். ஆங்கிரேஜியில் உள்ள மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கும் மலையேறி சுல்கிஃப்லி யூசுஃபின் உடலுக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை பிரேத பரிசோதனை செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மலேசிய ஆல்பைன் கிளப் தனது முகநூல் பதிவில் அவ்விவரத்தை தெரிவித்தது. பிரேத பரிசோதனை முடிந்தவுடன் அடுத்த கட்டமாக தேவையான ஆவணங்களை பெறுவது என்றும் அந்த கிளப் குறிப்பிட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள துணை தூதரகம் மற்றும் காப்புறுதி நிறுவனத்தின் உதவியுடன் அவரின் உடல் மலேசியாவிற்கு கொண்டு வரப்படும். மற்றொரு மலையேறியான சைனடின் லாட்டெனும் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் அலாஸ்கா டால்கிட்னாவில் உள்ள மருத்துவமனையில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பதிவில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே இல்ஹாம் இஷாக் எனும் மலையேறி ஆங்கிரேஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கிண்ணத்தை வென்று ரியல் மெட்ரிக் வரலாறு படைத்தது. 15வது முறையாக ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ணத்தை வென்று ஸ்பெயினின் ரியல் மெட்ரிக் வரலாறு படைத்துள்ளது. அந்த வெற்றியை பல்லாயிரக்கணக்கான ரியல் மெட்ரிக் ரசிகர்கள் ஸ்பெயின் தலைநகர் லாஸ் பிளாங்கோஸில் தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். UEFA வெற்றி கிணத்துடன் சொந்த மண் திரும்பி இருக்கும் ரியல் மெட்ரிக் கால்பந்து குழுவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கிண்ண இறுதிப் போட்டியில் ரியல் மெட்ரிக் 2-0 என்ற கோல் கணக்கில் பொருஷியா டார்மெண்டை வீழ்த்தி பட்டத்தை வென்றது. நிர்வாகி கார்லோ அசிலான்டி தலைமையில் 5வது முறையாக ரியல் மெட்ரிக் அக்கிண்ணத்தை பெற்றிருக்கின்றது. போட்டி வரலாற்றில் அதற்கு முன்னர் வேறெந்த நிர்வாகியும் இத்தகைய சாதனையை படைத்தது இல்லை. பெர்னாபியூவில் ரசிகர்களுடன் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட கார்லோ அசிலான்டி பின்னர் வெற்றி கிண்ணத்துடன் பேருந்து வழியாக மெட்ரில் வலம் வந்தார். பேருந்தில் வீதிகளில் ஊர்வலமாக வந்த ஆட்டக்காரர்களுக்கு பிரான்ஸ் மக்கள் கோலாகல வரவேற்பை நல்கினர். மேற்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு உதவ பியாண்ட் ஸ்காலர்ஷிப் பொது சந்திப்பு தினம். SPM மற்றும் STPM முடித்த மாணவர்கள் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் தங்களது மேற்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு உதவ பியாண்ட் எஜுகேஷன் மலேசியா நிறுவனம் உபகார சம்பளத்தை வழங்கி வருகிறது. அனைத்து மாணவர்களும் தாங்கள் எதிர்நோக்கும் நிதி நிலைமை தடையாக காணாமல் லட்சியத்தை அடைவதற்கு உதவும் நோக்கில் 4ஆம் ஆண்டாக பியாண்ட் ஸ்காலர்ஷிப் பொது சந்திப்பு தினத்தை நடத்தவிருப்பதாக அந்நிறுவனத்தின் இயக்குனர் விக்னேஷ் கிருஷ்ணகுமார் தெரிவித்தார். வரும் ஜூன் 9ஆம் தேதி மலாயா பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீ செமாராக் மண்டபத்தில் பியாண்ட் ஸ்காலர்ஷிப் பொது சந்திப்பு தினம் நடைபெறும். மலேசியா முழுவதிலும் இருந்து 2000 SPM மற்றும் STPM மாணவர்கள் பதிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக விக்னேஷ் கூறினார். மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் பயில விரும்பும் மாணவர்களுக்கு உதவுவதே பியாண்ட் ஸ்காலர்ஷிப்பின் முக்கிய நோக்கமாகும் என்றார் அவர். இதனிடையே இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரியும் மாணவர்கள் தேர்வு முடிவுகள், அடையாள அட்டை உட்பட குறிப்பிட்ட சில ஆவணங்களை உடன் கொண்டு வர வேண்டும் என்று கூறிய விக்னேஷ் அங்கு பின்பற்ற வேண்டிய சில செயல்முறைகளையும் விளக்கினர். உபகார சம்பளம் பெற தகுதி உடைய மாணவர்களுக்கு நாங்கள் சிபாரிசு கடிதம் வழங்குவோம். அங்கிருக்கும் முகப்புகளில் தங்களுக்கு மேற்கல்வியை பதிவு செய்து கொள்ளலாம் என்றார் அவர். ரஃபா விலங்கியல் பூங்காவில் விலங்குகளை பாதுகாப்பாக இடமாற்ற சில நாட்களே உள்ளன. காசாவின் தென்பகுதி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கியதை தொடர்ந்து விலங்குகளை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவது ராஃபா விலங்கியல் பூங்கா பணியாளர்களுக்கு சில நாட்களே உள்ளன. அதில் 3 சிங்கங்கள் உட்பட பூனைகள், நாய்கள், ஆமைகள் போன்றவை அங்கேயே விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட விலங்கியல் பூங்காவின் உரிமையாளர் ஃபாத்திமா ஜுமா தெரிவித்தார். நேரம் பற்றாக்குறையினால் நாங்கள் அனைத்து விலங்குகளையும் இடமாற்றம் செய்யவில்லை. மிக வயதான 3 சிங்கங்கள் விலங்கியல் பூங்காவிலேயே உள்ளன. அவற்றில் ஒரு ஆண் சிங்கம், 2 பெண் சிங்கங்கள் உள்ளன. மேலும் நாய்கள், பூனைகள், ஆமைகள் ஆகியவையும் உள்ளன. விலங்குகளின் ஒரு பகுதி மட்டுமே அங்கு இருக்கும் என்றார் அவர். அவை இங்கேயே இருந்தால் இன்னும் 1 வாரம் அல்லது 10 நாட்களில் உணவின்றி இறக்கக்கூடும் என்றும் அவர் வருத்தம் தெரிவித்தார். சில விலங்குகள் கான் யூனேஸில் உள்ள மாட்டுப்பண்ணைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. எனினும் உணவு பற்றாக்குறையினால் அங்கும் மோசமான சூழ்நிலையே நிலவுகிறது.
தென் போர்ச்சுகல் விமான விபத்தில் ஒரு விமானி பலி. தென் போர்ச்சுகலில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட வான் சாகசத்தின் போது இரு சிறு ரக விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதில் ஒரு விமானி உயிரிழந்த வேளையில் மேலும் ஒருவர் காயமடைந்தார். அந்நாட்டின் வான்படை ஓர் அறிக்கையின் வழி அத்தகவலை உறுதிப்படுத்தியது. மாலை மணி 4:05 நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 6 விமானங்களை உட்படுத்திய வான் சாகசத்தில் 2 விபத்துக்குள்ளானதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான விமானங்களில் ஒன்றில் உயிரிழந்த விமானி ஸ்பெயின் நாட்டவர் என்று வான்படை பேச்சாளர் உறுதிப்படுத்தினர். போர்ச்சுகல் நாட்டின் மற்றொரு விமானி சொற்ப காயங்களுக்கு ஆளானதோடு பேஜா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவ்விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணை தொடங்கப்படும் என்று போர்ச்சுகலின் தற்காப்பு அமைச்சர் நுனோ மொலோ தெரிவித்தார். ரியல் மேட்ரிக் உடனான புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் கிலியன் எம்பாபே. பிரான்ஸ் கால்பந்து நட்சத்திரமான கிலியன் எம்பாபே ரியல் மேட்ரிக் கிளப்பில் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. PSG-யில் தாக்குதல் ஆட்டக்காரராக தமது ஒப்பந்தம் நிறைவடைந்த நிலையில் அவர் ரியல் மேட்ரிக்கில் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். 2024 ஆண்டிற்கான ஐரோப்பிய கிண்ண கால்பந்து போட்டி நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த தொடரில் ரியல் மேட்ரிக் சார்பாக கிலியன் எம்பாபே விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் PSG-யை விட்டு தாம் விலகுவதாக எம்பாபே அறிவித்தது பிரான்ஸ் கால்பந்து ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை உண்டாக்கியிருந்தது. 2018 ஆண்டு தொடங்கி PSG கிளப்பில் விளையாடிய அவர் அக்கிளப்பிற்கு அதிக கோல்கள் அடித்த விளையாட்டாளர் ஆவர். இதுவரை 305 போட்டிகளில் விளையாடி 255 கோல்களை அவர் அடித்துள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக அக்கிளப்பிற்கு விளையாடிய அவர் இந்த பருவத்தின் ஒப்பந்த நிறைவடைந்தவுடன் ரியல் மேட்ரிக்கில் இணைந்துள்ளார். உலக கிண்ணத்தை பிரான்சுக்காக வென்று கொடுத்த இந்த இளவயது கால்பந்து சாதனையாளராக அவர் வர்ணிக்கப்படுகின்றார். பிரேசிலின் கால்பந்து ஜாம்பவான் பீலே 14 உலக கிண்ண போட்டிகளில் விளையாடி மொத்தம் 12 கோல்கள் அடித்துள்ள நிலையில் அதனை தனது இளம் வயதிலேயே எம்பாபே சமன் செய்துள்ளார். ரியல் மேட்ரிக்கில் எம்பாபேவின் பிரவேசம் அனைத்துலக கால்பந்து அரங்கில் எதிர்பார்ப்பு மிக்க ஒன்றாக மாறியுள்ளது. இந்தியாவில் மார்ச்சிலிருந்து மே வரையில் 25,000 வெப்ப பக்கவாத சம்பவங்கள், 56 மரணங்கள். இந்தியா முழுவதும் மார்ச் முதல் மே மாதத்திற்குள் 25,000 வெப்ப பக்கவாத சம்பவங்களும் சுமார் 56 மரணங்களும் பதிவாகியுள்ளன. மே மாதம் மிகவும் கடுமையான வெயில் தாக்கியதில் புதுடெல்லியிலும் அண்டை மாநிலமான ராஜஸ்தானிலும் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. தெற்காசியாவில் வெயில் காலத்தினால் ஏற்பட்டிருக்கும் வெப்பநிலையோடு பருவநிலை மாற்றமும் அதனை மேலும் மோசமாக்கியதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்தியாவில் சமீபத்தில் நடந்து முடிந்த பொது தேர்தல் வாக்களிப்பில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அதிகாரிகள் உட்பட குறைந்தது 33 பேர் வடக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மற்றும் கிழக்கில் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் வெப்ப பக்கவாதத்தால் உயிரிழந்தனர். வெப்ப பக்கவாதத்தால் 46 மரணங்களும் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் 19,189 சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையங்களில் மே மாத தரவுகள் காட்டுகின்றன. இந்தியாவில் இறப்பு எண்ணிக்கை 80 பதிவாகி இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது. மத்திய பிரதேசத்தில் 5,000க்கும் அதிகமான வெப்ப பக்கவாத சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தெனாலி சிகரத்தை தொடுவது எவரெஸ்ட் காட்டிலும் சவால் மிக்கது. டத்தோ மகேந்திரன். அமெரிக்க அலாஸ்காவில் உள்ள டெனாலி சிகரத்தின் உச்சியை தொடுவதற்கு மலையேறி ஒருவருக்கு 2 முதல் 4 வாரங்கள் தேவைப்படும். ஏனெனில் அம்மலையின் பிரதான முகாமில் இருந்து அதன் உச்சி வெகு தொலைவில் இருப்பதோடு வானிலையும் அதற்கு ஒரு காரணம் என்று எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் மலேசியரான டத்தோ எம் மகேந்திரன் கூறினார். வட அமெரிக்காவின் மிக உயரமான மலையான டெனாலியின் சிகரத்தை தாம் இன்னும் கைப்பற்றவில்லை என்றாலும் பிற சிகரங்களை காட்டிலும் மிகவும் கடினமான சவால்களை கொண்டிருக்கும் டெனாலி தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வட துருவத்திற்கு மிக அருகில் இருப்பதாகவும் மகேந்திரன் தெரிவித்தார். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மலையேறும் நடவடிக்கைகள் இன்று பலரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக மாறிவிட்டதை மகேந்திரன் சுட்டிக்காட்டினார். ஆனால் உடல் ரீதியான தயார் நிலையை தவிர்த்து மலையேறிகள் கணிக்க முடியாத வானிலையின் அபாயத்தை அறிந்து கொள்வது, மலையேற்ற வீரர்களின் தயார் நிலை மற்றும் அவசர கால வெளியேற்றத்தின் திறன் போன்ற
உள் அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்.